அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மீன ராசியினருக்கு ராசியில் ராகு, புதன், சுக்கிரன், 3ஆம் இடத்தில் குரு, 4ல் செவ்வாய், 7ஆம் இடத்தில் கேது, விரய ராசியில் சூரியன், சனி இணைந்து உள்ளனர். ஜென்ம ராசியில் சுக்கிரன், புதன், 4ல் செவ்வாய், 12ல் சூரியன் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் தாங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க சிரமங்கள் இருக்கலாம். சிக்கனம் தேவை. உடன் இருப்பவர்களால் நிம்மதி குறைவுகள் ஏற்படலாம் என்பதால் நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய சின்ன வாய்ப்பையும் உதாசீனப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் விரைவில் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது அதிகப்படியான வேலை போல் இருப்பது மட்டுமில்லாமல் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரியிடம் தேவையில்லாத வம்பு வழக்குகள், கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். பொறுமை தேவை. மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. கெட்ட சகவாசம் கூடாது. சிலருக்கு கெட்ட சகவாசத்தினால் மாற்று பாதைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் வரலாம். ஞாபக மருந்து உண்டாகலாம். படித்ததை பார்க்காமல் எழுதி பாருங்கள். பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்க வேண்டும். அஷ்டமாதிபதி சுக்கிரன் ராசியில் இருக்கிறார் என்றாலும் கூட பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார் என்பதால் ராசியில் குரு வலிமை இணைந்த பலனை எதிர்பார்க்கலாம். ஓரளவு வருமானம் நன்றாகவே இருக்கும். வெளிநாட்டு பயணங்கள், வேலை, சுற்றுப்பயணம் என எப்பொழுதும் பிஸியாகவே இருப்பீர்கள். காரியத்தில் கண்ணாக இருப்பவர்கள். உணர்ச்சி வசப்படுவதையும் அவசரப்படுவதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடிக்கடி உணர்ச்சி வசப்படாதீர்கள். சிறு பிரச்சனை கூட கோபப்படக்கூடாது. பல கிரக நிலைகள் ராசிக்கு சரியில்லை என்றாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு தருவார். அவருடைய பார்வை முக்கியமான ராசிகளில் விழுவதால் அதற்கான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு முயற்சியிலும் ஆற்றலும் நேரமும் பன்மடங்கு செலவழிக்க வேண்டும் என்பதால் சோர்வடைந்து விடுவீர்கள். இந்த காலத்தின் கட்டாயம் என்பதால் உற்சாகத்தோடு உழைத்தால் சிரமங்கள் குறையும். ஆகவே வியாழக்கிழமை குரு பகவானை சென்று தரிசனம் செய்யலாம். நெய் விளக்கு ஏற்றலாம். அடுத்து சற்று எச்சரிக்கையாக இருங்கள். ஏற்கனவே 7.5 சனியில் விரய சனி. மார்ச் 29ஆம் தேதி ஜென்ம சனி ஆகிறார். 7.5 சனியில் உடல் நலனில் கவனம் வேண்டும். பிறரிடம் பேசும்போது யோசித்து பேச வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கெட்ட சகவாசம் கூடாது. மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செய்ய வேண்டும். என்னதான் தாங்கள் பிறருக்கு உதவி செய்தாலும் நன்றி விசுவாசத்தினை எதிர்பார்க்க இயலாது. ஆக மீனராசியினருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுங்கள். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். முடிந்தால் மாதாஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.